பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் நாளை திட்டமிட்டது பராசக்தியுடைய ரிலீஸுக்கு 10ஆம் தேதி. இன்றைக்கு 9ஆம் தேதி பிற்பகலில் தான் சென்சார் சர்டிபிகேட் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன இடத்தில் வெட்டி இருக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் ஒன்றிய தணிக்கை பராசக்திக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. பராசக்திக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு தான் இன்னும் வரலையே. அது நம்ம பேசிக்கொண்டிருக்க நேரத்துல இருந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இப்ப விவாதம் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து வருவோம். முதல்ல இதுக்கு வரும். ஏன்னா நாளைக்கு டிக்கெட் இன்னும் ஓப்பனே பண்ணல. இதுக்கு அப்புறம் தான் டிக்கெட் ஓபன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு 15,000 பேர் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த புக் மை ஷோ ஆப் தெரிவிக்குது. இது ஒரு பக்கம். என்னென்னத்தை தான் கட் பண்ணியிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி போய் அங்கு கட் பண்ணி அவர்கள் வெட்ட சொன்னதையெல்லாம் வெட்டியதுடைய பட்டியலை அந்த தணிக்கைத்துறையே வெளியிட்டு இருக்கிறது. முக்கியமாக தீ பரவட்டும், அதுதான் அந்த ட்ரெய்லர்லையும் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்ட பேசப்பட்ட ஒரு சொல். அது 1943 சென்னை சட்ட பல்கலைக்கழக மன்றத்தில் பேசிய ஒரு டிபேட். பெரிய புராணம், கம்பராமாயணம் இதையெல்லாம் முன்வைத்து ஆத்திகர்களோடு நம்பிக்கையாளர்களோடு அன்றைக்கு அண்ணாவும் இன்ன பிறரும் நடத்திய, அப்போ அவங்க எல்லாம் தோழர்கள் தளபதிகளாக இருந்த காலகட்டத்தில் அதை வைத்து நடத்திய ஒரு டிபேட்டை தொகுத்து அதுக்குதான் தீ பரவட்டும் அப்படின்னு ஒரு சிறு தொகுப்பாக நூலாக அண்ணா கொண்டு வந்தார். இந்த சொற்றொடர் இன்றைய தணிக்கைத்துறைக்கு கூட இது இருக்கக்கூடாது, அதை நீதி பரவட்டும் என்று மாற்ற வேண்டும். நீதி பரவட்டும் தீ பரவட்டும்னா 70-80 வருஷம் ஆகியும் கூட அவர்களுக்கு அந்த சொற்றொடர் ஆகவில்லை. தீ நம்ம போன எபிசோடு இந்த படத்தை பத்தி பேசும்போதே சொன்ன இந்த தீ எங்கெங்கெல்லாம் பரவி சுடப்போகிறது என்று தெரியவில்லைன்னு கரெக்டா இவர்களுக்கு தான் சுடுது. அது 2வது தீ பரவட்டும்ங்கிறது அவர் வைத்த தலைப்பு. அதை வந்து இவங்க எப்படி எதுக்காக மாத்தணும்? பரவிருச்சுன்னா அந்த பயம் இருக்க மாதிரி அண்ணா ரத்தத்தில் தீ பரவட்டும்னு எழுதி உம்முக்கு ரத்தத்துல புள்ளி வைக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர்ல காட்டப்படுது. ஒரு ரயிலில், வடக்கே செல்லக்கூடிய ரயிலில் தீ பரவட்டும் என்று பதாகை எழுதி அனுப்பப்படுகிறது. இது திரும்ப திரும்ப அந்த படத்தில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை பரவிருச்சுன்னா, ஒரு தாட்டி பரவுனதற்கே தேசிய கட்சிகள் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது கனவிலும் கூட நடக்காது என்கிற சூழ்நிலையை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரால வந்து இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்போம்னு சொல்லி பாஜகவினுடைய முதலமைச்சர் பட்னாவிஸே சொல்லக்கூடிய சம்பவமும் இப்பதான் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடத்தி காட்டியாச்சு. சோ அவர்களுக்கு இந்த தீ பரவட்டும் கட் பண்ணுங்க, அதையெல்லாம் நீதி பரவட்டுமாக மாற்றுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு விண்டேஜ் படத்துல அப்போ பயன்படுத்தக்கூடிய சாதாரண மாதிரியான கெட்ட வார்த்தைகள், சிறுக்கி மாதிரியான சொற்கள், இதெல்லாம் கூட இப்ப எல்லாம் சென்சார்ல வந்து சிறுக்கின்னு கூட இப்ப சொல்ல விடுறது இல்ல. 10-20 வருடங்களுக்கு முன்பு வடிவேலு பேசுனதுல பாதி நாட்டுப்புறத்துல பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளா தான் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ரொம்ப தெளிவா அதையெல்லாம் முழுமையா கட் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. அந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய கோமணத்தைங்கிற சொல்லையும் கொழுப்பேறி போச்சுங்கிறதையும் இது பண்ணிட்டாங்க. மத்தபடி யாரையும் பார்த்து சொல்ல இல்லையே. அது படத்துல அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாதானே இருக்குது. ஒரு தீ வைத்து தன்னைத்தானே கொளுத்தி கொள்ளுகிற ஒரு விஷுவல்ல 50% குறைக்க சொல்லி ஒரு 12 செகண்ட் அதுல வெட்டியிருக்காங்க. இதே ஜென்டில்மேன்ல வந்து உயர் சாதியில பிறந்த ஒருத்தர் வந்து இடஒதுக்கீட்டுல இடம் சொல்லி தீ குளிப்பாரு, அதை முள்ளா கட்டிருப்பாங்க. தீ குளிச்சது மனோரமா இல்ல, வினீத் குளிப்பாருல்ல, வினீத் பஸ்ல போய் விழுந்துருவான். அதான் கரெக்ட். மனோரமா தான் தான் மகனுக்கு வேணும்னு சொல்லிட்டு சத்துணவு ஆயாவா இருக்கும் இல்லையா, அது அப்படியே அடுப்புல சேலைய போட்டு தீ குளிச்சு அதெல்லாம் ஃபுல்லா காட்டுவாங்க. இன்னொன்று, ஹிந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிற வசனத்தை என் ஒரே கனவை இந்தி திணிப்பு அளித்தது, எரித்தது அப்படின்னு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஹிந்தி கத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை மியூட் பண்ணியிருக்காங்க. இந்தி அரக்கி அப்படின்னு ஒரு எஃப்ஏஜ் சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒன்று வச்சு அதுல இந்தி அரக்கின்னு அந்த ட்ரெய்லர்லயே காட்டப்பட்டுச்சு. அந்த அரக்கிங்கிறதையும் வெறும் அரக்கியா மாத்துங்க, இந்தி அரக்கின்னு வேணாம் அப்படின்னு பிளாக்கார்ட்ல எல்லாம் மாத்திருக்காங்க. 2வது, ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படின்னு சிவகார்த்திகேயனை பார்த்து ஆன்டகானிஸ்ட் சொல்லக்கூடிய வந்து ஊரு இங்க வச்சு ப்ரொஃபசர்களே பேசினாங்க, கல்லூரி. இன்னொன்னு வரச்சப்பாத்திங்கிறத இது பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா ஊபியில வந்து பிள்ளைகளுக்கு வரச்சப்பாத்தியும் உப்பு தான் தொட்டு கொடுக்குறாங்க. சமீபத்துல தான் செய்திகள் வந்துச்சு. இது இவங்க தான் இது அந்த காலத்துல நடந்த கதை. ஒரு பீரியட் பிலிம்ல 80 வருஷமா வரச்சப்பாத்தி தான் இன்னுமாடா. அது ஒரு பீரியட் பிலிம்ல நடக்குது அப்படின்னா இவங்க வரச்சப்பாத்தின்னு சொல்றாங்கன்னா ஒரு மனிதர்கள் அப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காளான்னு சொல்றதையோ மதராசின்னு சொல்றதோ வந்து நிறுத்துறதில்ல. சாலா இது எல்லாமே வந்து ஒரு சொல்லாதான் இருக்குது. அதையெல்லாம் வந்து வட இந்திய சினிமாக்கள்ல, இந்தி சினிமாக்கள்ல வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றிலாம் எந்த இதுவும் கவலைப்படுறது இல்லை.
நான் முதல்ல போய் பார்க்கணும். வரச்சப்பாத்தி ஒரு 132வது நிமிடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கான். என்ன கண்டெக்ஸ்ட்ல வரச்சப்பாத்தி வருது, அதை எதுக்காக இவனுக்கு மியூட் பண்றானுங்கன்னு போய் பார்க்கணும். இன்னொன்று, அதை தாண்டி கவுடங்கு மாட்டுச்சாணத்தை போஸ்ட் ஆபீஸ் சைன் போர்டில் தேய்த்த ஒரு சீனை வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இப்ப இவனுங்க போஸ்ட் ஆபீஸ் உடைய புனிதம் கெட்டுருச்சுங்கிறதுக்காக இதை நீக்க சொல்லியிருக்காங்க. சாணி மேல இருக்கக்கூடிய பக்தியில இதை கட் பண்ண சொல்ல அடிச்சோம். நம்ம ஒண்ணு மாட்டு சாணி அடிக்கலையே, தார வச்சு அடிச்சு விட்டோம். பின்னாடி வந்து மனநடி இன்னொன்னு அரைஞ்சா அது பண்ணனவனுக்கு டீனகர்ல செல கூட வச்சிருக்கோம். ஆமா, பக்கத்துல ஒரு பங்கு இருந்துச்சு, இப்ப எடுத்துட்டாங்க. ஞாபகார்த்தமா வச்சு விட்டாரு தலைவர். குறிப்பாக நம்ம ட்ரைலர்ல பார்த்து கூஸ் பம்பான அண்ணா பேசுவது போன்ற வசனங்கள்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது தொடர்ச்சியாக ஒரு 22 செகண்டுக்கு கட் பண்ணிருக்காங்க. எங்களை நீக்கிவிட்டு என்று தொடங்கி இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் அப்படிங்கிற வரைக்கும் வெட்டியிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள்ங்கிறது அண்ணா ஆட்சி அமைத்ததற்கு பிறகு கொண்டு வந்த சட்டங்களை, இதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் ஆனாலும் இதை தொடுவதற்கு எவனுக்கும் துணிவு வராது. அதுவரை இந்த நாட்டை அண்ணாதான் ஆள்கிறான் என்று பொருள் என்று. இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்திய தேசம் அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறது, காயின் வெளியிட்டிருக்கிறது. அவர் சட்டசபை அவை குறிப்பில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் இது. இது எந்த விதத்தில் சென்சார் போர்டை கடுப்பேத்துகிறது? ஒரு படத்தில் அண்ணாவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த சொற்களை பேசுகிறார், இந்த வாக்கியத்தை பேசுகிறாருங்கிறது எந்த விதத்தில் இவனுங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. இது யாருக்குமே தெரியாததா? இவனுங்க இத்தனை கட்டு போட்டதன் விளைவாக இதுல என்னென்னலாம் இருக்குன்னு மக்களுக்கு ஆர்வத்தை தான் தூண்டுறாங்க. நாளைக்கு டிஷர்ட்ல எல்லாரும் பிரிண்ட் அடிச்சு போட்டு தியேட்டர்ல போய் அதுதான் இப்பவே எல்லா நியூஸ் சேனல் பின்னாடி ஒரு சோல்டர்ல போட்டு உட்கார்ந்து சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த கட்டையெல்லாம் பார்த்து அதுல அண்ணா பேசியதை கட் செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு உண்மையிலேயே அவர் சொன்னது இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்குல்ல, அது வரைக்கும் அண்ணாதான் ஆள்கிறான் வரைக்கும் இத்தனை வருடங்கள் கழித்தும் அவர் வந்து தீயை பரவி விட்டிருக்கிறாருங்கிறது இது வழியா உறுதியாயிருக்கு. ஆக மொத்தமாக 52 நொடிகள் ஒட்டுமொத்த படத்துல டெலிட் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 2.25 மணி நேர இது. இந்த வார்த்தைகளை சொற்களை மாற்றியது, முழுவதுமாக இருட்டடிப்பு செய்ததுன்னு சேர்த்து 52 செகண்ட் வருது. இதற்கு பிறகு ஸ்னீக் பீக்னு போட்டு இவங்க கட் பண்ணதெல்லாம் ஒரு காம்பிலேஷன் பண்ணி படத்தயாரிப்பு நிறுவனமே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு விட்டுட்டாலோ அல்லது ஓடிடியில வரும்போது அன்கட் வச்சு, ஏன்னா யூகேல எல்லாம் வந்து அந்த நாட்டு சென்சார் தானே, அங்கெல்லாம் எதையுமே கட் பண்ணல, படக்குழு எதை கொடுத்ததோ அதை அப்படியே சென்சார் பண்ணிருக்காங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லாம் வரும்போது காலத்துக்கும் வைத்து தூக்கி போட்டு மிதிப்பதற்குண்டான வேலையை சங்கிகள் பார்த்திருக்கிறார்கள். ஆனா குறிப்பா இதுல என்னன்னா, 2 திரைப்படங்கள் சென்சார் பிரச்சனையால பொங்கல் வெளியீட்டுல தாமதமாகி கொண்டிருந்தது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குங்கிறதே இப்ப மதியத்துக்கு தான் தெரிய வருது. பராசக்திக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனா இவங்க ஜனநாயகம் மட்டும்தான் ஏதோ வந்து அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. 2 திரைப்படத்துக்கும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த பராசக்தி குழு போயிருச்சு. ரிவைசிங் கமிட்டியுடைய சஜஷன் எல்லாம் வாங்கி அதை நீக்குவதற்கு தயார், மாற்ற சொன்னீர்கள் என்றால் அதை செய்வதற்கும் தயார்னு சொன்னதுனால அதை வந்து ஒரு டைனமைட் தீ வச்ச பாக்கெட் டைனமைட் தான் அந்த படமே. இத்தனையும் தாண்டி அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுனால அதற்கு மேல் அவர்களுக்கு படத்தை தடுப்பதற்கோ இழுத்து போடுவதற்கோ வேறு வழி இல்லை. 2வது, அது திமுகவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏறிவிடுங்கிற அச்சமும் பாஜகவுக்கு உண்டு. இப்ப ஜனநாயகனுக்கு செய்யக்கூடிய இதையெல்லாம் பராசக்திக்கு செய்தால், அதை திமுக கையில் எடுத்தால் இந்தி எதிர்ப்பை, அண்ணாவுடைய மிகப்பெரிய போராட்டத்தை இருட்டடிப்பு செய்வதற்கு பாஜக முயல்கிறது. அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கிறது. வெட்கமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா எடப்பாடி பழனிசாமி குப்புறுன்னு டெல்லிக்கு போய் ஐயா அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு அவர் காலில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா ஜனநாயகனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆறி போன கேசரி எத்தனை நாள் ஆற வச்சா இனி என்னடான்னு இதுக்கு ஒண்ணு கேட்க முடியாது. இப்ப ஜட்ஜுகளே கூட வேற வேலை மயிர் இல்லையான்னு தானே டீல் பண்றாங்க. அதாவது இன்றைக்கு காலையில் யாருமே எதிர்பாராத விதமாக பிடி ஆஷா நீதிபதி வந்து இந்த வழக்கை எடுத்து, ஜனநாயகன் வழக்கை எடுத்து உடனடியாக யூஎஸ் சர்டிபிகேட் தானே முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க, யூஎஸ் சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே சீஃப் ஜஸ்டிஸிடம், சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் சென்சார் போர்டுடைய வழக்கறிஞரான ஏஎஸ்ஜி சுந்தரேசன் வந்து ஒரு மனு வைக்கிறார். என்ன காரணம்? நியாயமா வந்து பராசக்தியை தான் வந்து தடுத்து நிப்பாட்டணும். அவர்களுடைய அரசியலுக்கு இதுக்கு எதிரான ஒரு படமாக தான் வருது.
ஏன் வந்து இதை வந்து இவ்வளவு தூரம் ஃபேம் ஆகுறாங்க? பாஜக இதை எதற்காக செய்கிறதுங்கிறது இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இதை வைத்து என்ன கணக்கெல்லாம் போடுகிறார்கள் அப்படிங்கறத வச்சுதான் பார்க்கணும். இப்ப 12ஆம் தேதி நேரில் வர சொல்லி விஜய்க்கு சம்மன் போயிருக்குல்ல, விஜய் போய் அங்க உட்காருவார், இந்த படம் தடுத்து நிறுத்தப்படுகிறது, இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு டீலுக்கு தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறது இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது போற ஃப்ளோல தங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சங்கிகள். அதுல இருந்து என்ன லாபம் வருங்கிறத அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம டெக்னிக்கலாவே பேசுவோமே, இந்த படத்துக்கு நீதிபதி ஆஷா வந்து சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சென்சார் போர்டு தரப்பு உடனடியாக தலைமை நீதிபதியும் அப்பீல் வச்சு இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு தடை கோருங்கள், அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறேன்னு இது பண்ணிட்டாங்க. மதியம் அந்த வழக்கு வருது உடனடியாக. ஏன்னா ஒன்றிய அரசு இது எவ்வளவு கீனா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இங்க ஏஎஸ்ஜிங்கிறதே ஒரு பெரிய சட்ட அலுவலர் தான் அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு வழக்குக்கு. ஆனால் துஷார் மேத்தா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்திய அரசு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞரை பிளைட் புடிச்சு சென்னைக்கு ஒரே சில மணி நேரங்கள்ல வர வைத்து தனியார் விமானமா கூட இருக்கலாம். அவங்க எவ்வளவு இதுல இந்த விவகாரத்தை விடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாரு. தனி நீதிபதி கொடுக்க விட்டாங்க, நீதிபதி உத்தரவை ஏற்று கொடுத்துட்டு போலான்னு கூட அவங்க முடிவெடுக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. துஷார் மேத்தாவை இறக்கி இன்றைக்கு வாதம் வைக்கிறார்கள். சீஃப் ஜஸ்டிஸும் அதை தான் கேட்கிறார். என்ன அடிப்படையில் தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார்? நேரம் கொடுக்கணும்ல. சென்சார் போர்டுக்கு எந்த பதிலளிப்பதற்கும் நேரமே கொடுக்காம இன்னைக்கு காலையில அவங்க பாட்டுக்கு வந்து தீர்ப்பை சொல்லுவது என்றால் இது சரியா வராது அப்படின்னு அவர் சொல்றார். கூடுதலாக அந்த நீதிபதியுடைய உத்தரவுக்கு ஸ்டே கொடுத்துறார். இவங்க என்ன கேக்குறாங்க, படத்தயாரிப்பு தார்மா இவர்களும் போன முறை சதீஷ் பராசரன் இறக்கியிருந்தாங்களே, இந்த முறை முகுல் ரோத்கி அவரை விட சீனியர் வழக்கறிஞர் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்துதான் வாதிடுகிறார். நீங்க தடை கொடுத்ததை கொடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் காப்பியை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆன்லைன்ல ஏத்துறதுக்கு மட்டும் வழி பண்ணுங்க ஜட்ஜ் ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்து சிரிச்சு விட்டார். அவருக்கு தெரிகிறது இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகணும், அதற்காக ஆர்டர் காப்பி வேணும். ஆர்டர் காப்பி லேட் ஆச்சுன்னா அல்லது இன்னைக்கு முழுக்க ஏத்தாம நாளைக்கு காலையில ஏத்துனாங்கன்னா இன்னொரு நாள் லேட் ஆகும். அதனால இன்னைக்கே கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அப்பீல் போவோம். எனக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்ல உயிர் போகக்கூடிய வழக்குகள் எவ்வளவோ, யாரோ ஒருத்தர் சிறையில் தவித்து கொண்டு இருக்கிறார், இந்த மாதிரியான வழக்குகள்னா இப்படி அவசர கதியில் எடுப்பாங்கன்னு பேரு. இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி எல்லாம் எந்த மரபுமே பின்பற்றப்படுவதில்லைங்கிறது வேற விஷயம். இவங்க ஜனநாயகன் விஷயத்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வைத்து அதுக்கு நீதி வாங்கிட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கிறதா இன்னைக்கு தெரியக்கூடிய தகவல். எப்படி முந்தா நாள் நடந்த அந்த நீதிமன்ற வாதங்களின் போது ஏஎஸ்ஜி சுந்தரேசனை போட்டு அணில் குஞ்சுகள் துவைச்சு தொங்க விட்டாங்களோ, யார் அந்த ஏஎஸ்ஜின்னு கேட்டா இன்னைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ புடிச்சிட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் 200 ரூபீஸ் சூப்பியா இருப்பான் போல அப்படின்னு அவரை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆனா எதுக்குமே அவங்க வந்து இது பண்றது இல்ல. 2 நாள் கேஸ்ல வந்து எல்லா விதமான சட்ட நுட்பங்களையும் கத்துக்கிட்டாங்க. யாரு ஏஎஸ்ஜி, யாரு வந்து ஒரு சிஜேஐ, இதுல சம்பந்தமே இல்லாம அந்த அம்மா ஏஜிஎஸ் வர டேக் பண்ணி திட்டிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணனை வச்சு படம் எடுத்து வியாபாரம் பார்த்துட்டு துப்பாக்கியும் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டியம்மா. இவங்க சீக்கிரமா ஆர்டர் காப்பி அப்லோட் பண்ண சொல்லுங்கன்னு ஜட்ஜு சிரிச்சுட்டாருன்னு ஒரு நீதிமன்ற பீட் பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து பதிவு போட்டா, சிரிக்கிற நீ அப்படின்னு ஒரு மீம் இருக்கும். அதுக்கு பிடிச்சி சீஃப் ஜஸ்டிஸ் சிரிக்கிறானாயா அப்படின்னா அவரை பிடிச்சி சிரிப்பை பார்த்தாலே தெரியும் இவன் பெரிய கொத்தடிமை புடுங்கின்னு விஜய் ஃபேன் ஒருத்தர். ஏன்னா சொந்தமா சீஃப் ஜஸ்டிஸ் வச்சுக்கிற அளவுக்கு திமுக செல்வாக்கா இருக்கு. நாங்க சிலதெல்லாம் பண்ணுவோம் தான், ஆனா இந்த அளவுக்கு இல்ல. ஆக மொத்தத்தில் நாளைக்கு வந்து சோலோ ரிலீஸ். விஜய் எதிர்பார்த்தது மாதிரியே கிளாஷ் கிடையாது. தனியா வந்து சுதந்திர தினத்துக்கோ குடியரசு தினத்துக்கோ ரிலீஸ் பண்ணி சோலோ ரன்னே பண்ணி கலெக்ஷன் வடையே சுட்டுக்கலாங்கிற அளவுக்கு அந்த மட்டில அவருக்கு திருப்தி. நேத்து இந்த மேட்டுக்குடி இது வந்து இல்லையா, கவுண்டமணி சண்டைக்கு வித்தையை தப்பா கத்து வச்சிருக்காண்டா. ஒன் லாஸ்ட் டான்ஸ் இவ்வளவு கேவலமாகும்னு எவ்வளவு எதிர்பார்க்கலப்பா. ஒன் லாஸ்ட் டான்ஸ் கடைசியில சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல தான் ஆடி காட்ட போறார். அது உறுதி, அது மட்டும் உறுதி. நீங்க கேக்குறீங்க இல்லையா எதற்காக இவர்கள் இதெல்லாம் பண்றாங்கன்னு. இது எரிச்சலை கிளப்பும்லாம் தெரியும். நேற்றைக்கே தமிழிசை ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு வந்து சரத்குமார் எல்லாம் பேசியிருக்காரு. ஏற்கனவே ஜெயலலிதா இதே மாதிரி சென்சாரான படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எல்லாம் பண்ணுச்சு. அப்பெல்லாம் கையை கட்டிட்டு மூடிட்டு தானே நின்று இருந்த. இப்ப நிக்கிறது இப்ப மட்டும் ஏன் சவுண்ட்? இப்ப எங்கேயா சவுண்ட் விட்டாரு? இப்ப எல்லாம் பாருங்களேன், காங்கிரஸ்காரங்க எல்லாம் வந்து போராட்டத்தை ரயில் வரியிலே பண்ணிடுவாங்க போல இருக்கு. தற்கொலையே பண்ணிக்கவே போல தெரியுது. அகிம்சையே மறந்துட்டு அவங்க இம்சையில இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க கட்சியில நீ எவனும் பேச மாட்டேங்கிறான்.
தாவேகா சார்புல எங்களை பாஜக ஒடுக்குகிறது, சென்சார் போர்டு எங்களுக்கு அநீதி இழைக்குது, அடிக்காதன்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர யாரு அது கூட அவங்க சொல்லலைங்க. அவனுங்க ஊழ விடுறானுங்க, அணத்துறானுங்க. சுத்தி இருக்க இவனுங்களா புரிஞ்சுக்கிட்டு தம்பி கிட்ட இருந்து ஏதோ சத்தாரு பாடியில ஸ்மெல் வருதுன்னு இவனுங்களா புரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் ஒத்தனம் கொடுப்பதற்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார். மறுபக்கம் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வேலைகளை பாஜக ஆரம்பித்து விட்டது. ஐபேக் உடைய தலைமை அதிகாரியுடைய வீட்டுல ரெய்டு போயிருக்காங்க. தீதி நேரா அந்த வீட்டுக்கே போய் அங்கிருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க மேல வழக்கம் போல கேஸ் போட்டுரும். அந்த அம்மா அவங்க கைப்பற்றின ஃபைலாம் ஈடிக்காரங்க கைப்பற்ற இந்த ஒரு ஃபைல் எடுக்கிற காரணம் கிளம்பி வந்தீங்க, அதை புடிங்கிட்டு கையில வச்சுக்கிச்சு. இது பூரா எங்களுடைய டாக்குமெண்ட், எங்க தொகுதி வேட்பாளர் பட்டியல் வச்சுக்க நீ திருடிட்டு போக பாக்குறியா அயோக்கிய ராஸ்கல். ராஸ்கல் காதலுக்கு மரியாதை இல்ல, காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டோம். அது மாதிரி அந்த அக்கா பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்கனவே சாரதா சிட்பண்ட்ஸ் விவகாரத்துல சிபிஐ போனப்ப சிபிஐ அதிகாரிகள் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விட்டுருச்சு. இப்ப அமித்ஷா வீட்டு முன்னாடி மஹுவா மோத்ரா போய் உட்கார அவங்கள தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. இப்படியான கூத்துக்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல ஒரு பேட்டர்ன் ஒண்ணு பார்க்கணும். அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது மாதிரியான இடி ரைடு நடக்கும்போது இடி ரைடு நடப்பதற்கு முன்பே தமிழ்நாடு பாஜக அப்போதைய தலைவராக இருந்த அண்ணாமலை முதல்ல போடுறது அந்த தகவலை கரெக்டா எத்தனை ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்களோ, அதை எத்தனை ரூபாய் வைத்து அவர்கள் வழக்கு புனைகிறார்களோ அந்த டீடைல எக்ஸாக்டா அண்ணாமலை முதல்ல போட்டுறது. அப்புறம் இவருடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை வச்சு சேனல்களை வர வைக்கிறது. மறுநாள் தான் இடி அபிஷியலா தன்னுடைய ஹேண்டில் அறிவிக்குது. அந்த அண்ணாமலை என்ன சொன்னா அப்படியோ இந்த ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னார்களோ அதே நம்பரை இவங்க போடுறாங்க. இது ஒரு பேட்டர்ன். இங்க செய்த அதே வேலையை வெஸ்ட் பெங்காலையும் பண்ணிருக்காங்க. இங்க அண்ணாமலை செய்த அதே வேலையை அங்க சுயேந்த அதிகாரி பண்றாரு. இன்னும் ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, சுயேந்த அதிகாரியே திரிணாமுல்ல தான் இருந்தாப்ல. ஈடி ரைட் அடிக்க வந்தா அவன் கட்சிக்கு இங்க வந்தான். இதுதான் அவனுடைய வரலாறு. இப்ப அவரு சொல்றாரு இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் ஈடி ரைட் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இது போடுறாரு. உடனே ஈடி வருது. இல்ல ஒரு பக்கம் இப்ப விஜயை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அதனால தான் எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு பிறகு விஜய் எப்படியாவது உள்ளே சேர்த்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம், அவர் துணை முதலமைச்சர் பதவி கூட தயாராக இருக்கேன், ஆனால் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பேசிட்டு வந்ததாக தகவல் வருது. அதனால தான் இந்த ஜனநாயகம் போட்டு கசக்கிறாங்க. 12ஆம் தேதி சம்மன் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி உட்கார வச்சு நீ கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கூட்டணிக்கு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இப்போ வந்துருக்கு. ஸோ இது இங்கே நடந்துருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறையை கையாளுறாங்க இல்லையா? இப்போ இங்கே நடக்கிறதுக்கான காரணம் இதுதான். விஜயை கசக்குவது விஜய் ரசிகர்களுக்கே தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக ஒரு வேலையை அதிமுக பண்ணுது. நேற்று கவனிச்சிங்கன்னா அதிமுகவுடைய ஈகோ சிஸ்டம் முழுக்க எம்ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடியோடு போயிருக்கிறார் அமித்ஷாவை சந்திக்க. இதுல முக்கியமான ஒரு தந்திரோபாயம் இருக்கு. ஒரு மயிறு தந்திரோபாயம் இல்ல. எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, அவர் போர்வெல் லாரி ஓட்டினவர் வடக்க. அதனால எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஹிந்தி தெரியும். இவர் பேசுறத அங்க சொல்றதுக்கும் அவர் பேசுறது இவருக்கு சொல்றதுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. மஞ்சப்பையோட வான்னு கூட்டிட்டு போய் இதுதான் விஷயம். ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, கரூர் சம்பந்தமாக விவாதித்திருக்கிறார்கள். ஏடிஎம்கே காரணங்க என்னன்னு விஜய் ரசிகர்களை மண்டைய கழுவுறானுங்கன்னா, செந்தில் பாலாஜியை போட்டு கொடுக்கறதுக்கு அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இதுல இன்னொரு தொழில் ரகசியம் என்னன்னா, இவர் போன மாதிரி இவர் தனியார் மருத்துவமனைக்கு போனார், அவர் அரசு மருத்துவமனைக்கு போனார். அதே நேரத்துல இல்ல ஒரு லாஜிக் வேணாமா? சிபிஐ அப்படி கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்க தானடா போறீங்க. இதைத்தாண்டா நான் வாரத்துல 4 நாள் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி போயிடலாம். அது பிரச்சனை இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு விஜயை லாக் செய்வதற்கு எடப்பாடியும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் அமித்ஷாவிடம் போய் பத்த வைக்கிறார்கள். அவன் எப்படியாவது கூட்டணிக்கு 12 சீட்டை வாங்கிட்டு கூட நிக்கிறதுக்கு வழி செய்யுங்கன்னு கேட்க போகிறார்கள். நீங்க யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் பேச போறதே விஜய் செந்தில் பாலாஜியை போட்டு கொடுக்கத்தான். இந்த கேஸ்ல அவங்கள திமுக மாட்ட வச்சிடலாம். சதி இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்தது சதி. இத்தனைக்கு அப்புறமுமா இத்தனை மாதங்கள் கழித்தா இந்த பருப்பு வடை இன்னும் ஊசி போகாம இருக்கு. நீ யோசிச்சு பாருங்களேன். அதற்கு பிறகு நீ என்னென்ன பண்ணுன? அத்தனை சதி இருந்தா இப்ப வரைக்கும் நீ அந்த ஊருக்கு போறது கிடையாது. அடிபட்டவங்களுக்கு இன்னும் பணம் தரலைங்க. நீங்க இறந்தவங்களுக்கு மட்டும் தான் காசு கொடுத்த. இப்ப வரைக்கும் நீ அந்த காயமடைஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க. 42 பேத்த கொண்டு விட்டு நீ ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு கோர்ட்ல தகுடு ஆடிட்டு இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மலேசியால டான்ஸ் ஆடுற. இத்தனையும் பண்ணிட்டு அதுல சதி இருக்கு. அதுல திமுகவுடைய முன்னாள் அமைச்சரை மாட்டி விடலாம். அதுக்கு அமித்ஷா விட்ட எடப்பாடி போய் பேசிடுவாரு. எங்களுக்கு எல்லாம் ஜாலி தான் அவனுங்க ஏடிஎம்கே காரனுங்க சொல்றானுங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களை சிபிஐ வைத்தோ சென்சார் போர்டை வைத்தோ அவன் கசக்குறான்னா, இவ்வளவு மக்கள் கசக்காம வேற சும்மா ரோட்ல போறவனுக்கு கூட பாம்னு ஒரு அமுத்திட்டு போலான்னு தான் தோணும் இல்லையா? உண்மைதான்.
சோ சிவகார்த்திகேயன் சொன்னது போலவே 9ஆம் தேதி ஜனநாயகன் பாருங்கள், அது பாக்குறதுக்கு வழி இல்ல, ஃப்ரீயா ஜாலியா இருங்க. 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது, பராசக்தியை பாருங்கள். 11ஆம் தேதியும் ஜனநாயகன் வராது, அப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மீண்டும் புக் பண்ணி பராசக்தியே பாருங்க. பொங்கல் முடியற வரைக்கும் பராசக்தி பாருங்கள். குடியரசு தினத்தன்னைக்கு ஜனநாயகன் வந்தாலும் வரலாம், லாஸ்ட் டான்ஸ் அப்ப பாத்துக்கலாம். அது வர்றதுக்குள்ள தலை இறங்கிடுவார், கொம்பம் இறங்கிட்டாங்கிற மாதிரி. மங்காத்தா அஜித் ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தது, இதை ரீரிலீஸ் பண்ணி விடுங்க, நாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டெல்லாம் அழிச்சு நாங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அது வந்துரும். எப்படியும் லாஸ்ட் டான்ஸ் வந்து இப்ப எப்படி இருந்தாலும் ஐயாவோட தான் லாஸ்ட் டான்ஸ், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. புஷி வந்து இது போட்டிருக்கு, மனு போட்டிருக்காரு பிள்ளையார் கோயில்ல. என்னன்னு ஏதோ பிள்ளையார்பட்டி கோயில்ல லெட்டர் எழுதி கல்யாணம் அதுக்கு இல்ல, பிள்ளையார்ட்ட போய் எப்படி கல்யாணம் பண்ற சொல்ற, அவர் வந்து ஜனநாயகம் நல்லபடியா இதாகணும், இதுக்கு மேல எந்த நீதிபதியாவது இதுக்கு தடை வச்சா அவங்க கைகால் விளங்க போகணும். இருப்பான் எங்க ஸ்கூல்ல, ஒரு கல் எடுப்பான், கண்ணு சரியா தெரியாது, ஒரு கல்ல தூக்கி மேல போட்டு இது எவன் தலையில விழுவதோ அவங்க அப்பன் டுமில் அப்படிமா, கடைசியில தான் அவன் தலையிலேயே வந்துடும். அப்படியான ஒரு கேரக்டர் தான் புஷி. அவர் செய்வதை செய்யட்டும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ்.